அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சுந்தரராஜன் ஐயா அவர்கள் தேவிப்பட்டினத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜாதகரின் தாய் தந்தை இறப்பை அறிய முடியுமா? காரணம், இறந்துவிட்ட தாயோ அல்லது தந்தையோ குறிப்பிட்டு இவர்களின் இறந்து விட்டதை கூறாமல் இந்த ஜாதகரின் தாய் தந்தையர் எப்படி இருப்பார்கள் என்று கேட்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். பொதுவாக நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு சயின்ஸ் இல்லை. 1+1 = 2 வருவதற்கு ஜோதிடம்ங்கிறத உண்மையாக பொய்யா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் நடத்தினாங்கன்னா உங்களுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு 5% கூட சக்ஸஸ் ஆகாது. பொய் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது ஒருத்தர் ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்க வரும்போது நம்ம அவங்க டெஸ்ட் பண்ண வராங்க அப்படின்னும் போது நாம் அவங்கக்கிட்ட ஜெயிக்கவே முடியாது. நம்ம ப்ரூவ் பண்ணலாம் முடியாது. நான் இதெல்லாம் சொல்லி நான் ப்ரூவ் பண்ணுறேன், என்னுடைய திறமையை காமிக்கிறேன் அப்படின்ட்டு நம்முடைய வாடிக்கையாளர்கிட்ட நம்ம சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஜாதகம் பார்க்க வரவங்க ஜோதிடர் மேலே ஒரு நம்பிக்கையோடு வந்தால் தான் அங்கே நமக்கும் இன்ட்யூஷன் ஒர்க் பண்ணும். ஒரு நம்பிக்கை இல்லாத வரும்போது அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகாது. இருந்தாலும் என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் இந்த 4வது பாவமும் 9வது பாவம் ஜாதகருடைய தாய் தகப்பனை குறிக்கக்கூடியது. இது ரெண்டுமே 8-12 தொடர்பு கொண்டா. அதேமாதிரி சூரியன் தந்தைக்கு காரகன், சந்திரன் தாய்க்கு காரகன். சூரியன் 4-8-12, சந்திரன் 3-8-12. ஏன் 3ன்னு சொல்கிறேன்னா, இது 4க்கு 12வது பாவமாக போயிருந்தால, இது 4க்கு 12வது பாவமாக போயிருந்தால சந்திரன் 3-8-12, சூரியன் 4-8-12. 4ஆம் பாவம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3-8-12, 9ஆம் பாவம் 4-8-12. இந்த பாவங்களை தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு தாய் தகப்பன் மூலமாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2வது, நடக்கிற தசையில் உங்களுக்கு 3-8-12, 3-11 வந்தாலும் கூட தாய் சம்பந்தமான வகையில் பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா ஜாதகத்துக்கும் இது நம்ம எடுத்துக்க முடியாது. ஒன்றா நீங்கள் யாரெல்லாம் இளமையில் தாய் தகப்பனார் இழந்தவங்க ஜாதகத்தை எல்லாத்துலேயும் பாருங்கள். அவங்களுக்கு மேக்சிமம் 4-8-12 தொடர்பு கொண்டிருக்கும். குறிப்பாக 4-8-12 தேவையில்லை. 4-8 தசையில் 4-8, சூரியன் 4வது வீட்டையோ 8வது வீட்டையோ. ஏன்னா 4ங்கிறது 8க்கு 8வது வீடு, 9க்கு 8வது வீடு, 8ங்கிறது 9க்கு 12வது வீடு. ஓகேங்களா? அப்போ அந்த வகையில் உங்களுக்கு சந்திரன், சூரியன், 4ஆம் பாவம், 9ஆம் பாவம், இந்த பாவங்கள் அந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கான்னு பார்க்கணும். இது கெட்டு போயிருந்தால் இமீடியட்டாக அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூழ்நிலைகள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சூரியன் 4-8 தொடர்பு கொண்டது, 9வது பாவம் 8-12. நான் அவசரப்பட்டு தகப்பனார் இறந்துட்டாரான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இறக்கல சார், இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னாரு. என்ன சார் கேட்டேன்ட்டு, எங்கள் அம்மாவை அவர் சின்ன வயசுலேயே அனுப்பிச்சிட்டாரு, அவருக்கு நான் பிறக்கவே இல்லைன்ட்டு எல்லாரும் எதிர்க்கும் அசிங்கப்படுத்தி எங்கள் அம்மாவை அனுப்பிச்சிட்டாரு, அப்புறம் வேற ஒரு திருமணம் பண்ணிக்கினாரு அப்படின்னார். அப்போ அந்த சூரியன் அப்படின்ற காரகமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. 9வது பாவமும் சூரியனுக்கு கெட்டு போயிட்டு நடக்கிற சின்ன வயசில் நடந்த தசாபதிகள் அவருக்கு 4வது வீட்டு தான் தொடர்பு கொண்டது. அவரே முயற்சியில் படித்து அப்படி வந்தார், நல்ல பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார். பட் என்னென்னா, பெரிய பதவியில் தான் இருக்கார். நடக்கிற 6வது வீடு நல்லா இருக்குது, 10வது வீடு நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் கூட அங்கே தகப்பனார் இறக்கலை, தகப்பனார் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். அந்த நபருக்கு கிட்டத்தட்ட 50-55 வயசுக்கு மேலே. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது 8வது பாவங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8-12 என்பது லக்னத்துக்கு அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நம்முடைய பிறப்புக்கு முன்னாடியே அப்பா அம்மா பிறந்துடுறாங்க. அப்போ நம்முடைய ஜாதகம் போயிட்டு அவங்களுக்கு கெடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. நம்முடைய ஜாதகம் போய் அவங்களுக்கு கெடுக்காது. அந்த கிரகத்தோட காரகங்கள், சூரியனுடைய காரகமோ சந்திரனுடைய காரகமோ 4ஆம் பாவத்தோட காரகமோ 9வது பாவத்தோட காரகமோ லக்னத்துக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பாவத்துலேயும் நிறைய காரகங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம இப்படி தான் சொல்லிட்டு அறுதிட்டு கூற வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு அனுமானம். ஜோதிடங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அனுமானம் மாதிரி தான் போகுது ஆக்சுவலாக. அதனால் நாமே அவசரப்பட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் என்னென்னா, சூரியனோ அல்லது இதெல்லாம் கெட்டு போயிருந்தால் அந்த காரகத்தை அனுபவிக்க முடியாது, உயிரோடு இருந்தாலும் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்.